ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது வந்து 10th புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இப்போ பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நான் என்னென்ன கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, புலித்தேவர் பற்றி இருக்கும், நெக்ஸ்ட்டு களக்காடு பேட்டில் இதெல்லாமே இருக்கும், நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார் பற்றி இருந்திருக்கும். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இவர் வந்து 1790 to 1799. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் became the பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி at the age of 30 on the death of his father ஜெயவீர பாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. அவர் எப்போ வந்து அவரோட ஃபாதர் வந்து இறந்ததுக்கப்புறம் 30 இயர்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அண்டு கொலின் ஜாக்சன் had considered him a man of peaceful disposition. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனிலேருந்து சென்ட் பண்ண ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிறவரும் அண்ட் கொலின் ஜாக்சன் அப்படிங்கிறவரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவரை வந்து பீஸ்ஃபுல்லான மேன் அப்படின்னு தான் சொல்லி நினைக்கிறாங்க. However, soon several events led to conflicts between வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே என்னாச்சு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. The Nawab, under the positions of a treaty signed in 1781, had assigned the revenue of the Carnatic to the company to be entirely under their management and control during the war with Mysore Sultan. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நவாப் தான் வந்துட்டு எல்லா ரெவன்யூமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. இப்போது ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது 1781. ஸோ அதுபடி என்ன ஆகுது அப்படின்னா, கர்நாடிக் ரீஜியன்ஸ் இருக்கிற எல்லா ரீஜியன்ஸ்லையுமே வந்துட்டு இப்போ ரெவன்யூ வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா, தே ஆர் அண்டர் த கண்ட்ரோல் டியூரிங் த வார் வித் த மைசூர் சுல்தான் அப்படிங்கிறதுனால. ஸோ 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. ஸோ வர ரெவன்யூவில் 1/6 ஆஃப் ரெவன்யூவை வந்துட்டு யாருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, நவாபும் எங்களோட ஃபேமிலியும் வந்து வச்சுக்கலாம். மித்த ரெவன்யூ எல்லாமே வில் பி கோயிங் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ த கம்பெனி ஹேட் தஸ் கெயின்ட் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கம்பெனிஸ்க்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குது பாஞ்சாலங்குறிச்சியில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. த கம்பெனி அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் ஆல் த பாளையம்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ரீஜியன்ஸ்க்கும் ஒரு கலெக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. த கலெக்டர்ஸ் ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். ஸோ அந்த கலெக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு யார் கலெக்டராக இருக்கா அப்படின்னா, ஜாக்சன் வந்துட்டு கலெக்டராக வந்திருப்பார். ஸோ திஸ் வாஸ் த பாண்ட் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்மக்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்குது, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் த கட்டபொம்மன். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சன். த லேண்ட் ரெவன்யூ arrear from Kattabomman was 3,310 pagodas in 1798. ஸோ 1798ல் 3,310 pagodas வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கட்டபொம்மன் வந்துட்டு இன்னும் லேண்ட் ரெவன்யூவாக பே பண்ணாமல் அரியராக வச்சுருக்காரு. ஸோ கலெக்டர் ஜாக்சன் an arrogant English officer wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு கலெக்டர் ஜாக்சன், அவர் வந்து ஒரு அரகண்டான இங்கிலீஷ் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்டே இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆர்மி வேணும், அந்த ஆர்மியை வச்சு நான் வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்மி வந்துட்டு மெட்ராஸ் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காது. ஸோ இங்கே நான் வந்து இந்த கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டில் என்னென்ன பர்சன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ அதை இந்த பார்த்தாலே தெரியும் யார் யார் பர்சன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் ஈவெண்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு.
ஸோ அதுக்காக இந்த கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஓகே, ஸோ இது கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து கொடுக்க முடியாது ஆர்மியில் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் கிட்ட சொல்லியாச்சு. ஸோ ஆன் 18th August 1798 he ordered கட்டபொம்மன் டு மீட் him in ராமநாதபுரம். ஸோ என்ன சொல்கிறாரு ஜாக்சன் அப்படின்னா, 1798 August 18th வந்து ஸோ கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்கிறாரு. பட் கட்டபொம்மன்ஸ் attempts to meet him in between proved futile as Jackson refused to give him audience both in கோட்டாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் போய் மீட் பண்ணுறதுக்கு வந்து போகிறாரு. பட் ஆனால் ஜாக்சன் வந்துட்டு செவரல் டைம்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்கே இப்போது வர சொல்லியிருப்பார் அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு வந்து வர சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே கோட்டாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வர சொல்லியிருப்பார். கட்டபொம்மனும் போயிருப்பார். பட் ஆனால் ஜாக்சன் வந்து அவரை மீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து அப்போதைக்கு கொடுத்துருக்க மாட்டார், ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார். கடைசியாக அட் லாஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட் அண்ட் கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம் ஆன் 19th September 1798. ஸோ எப்போது இங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு 18th August 1798 வந்து அவர் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கார். பட் ஆனால் எப்போது 19th September தான், ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 1 month கேப்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஜாக்சனை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அவர் கொடுக்குறாரு. ஸோ அட் லாஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட் அண்ட் கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம் on 19th September 1798. It is said that Kattabomman had to stand for 3 hours before the haunting collector Jackson. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டபொம்மன் வந்துட்டு அந்த ஜாக்சனுக்கு முன்னாடி 3 hours வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சென்சிங் டேஞ்சர், அவருக்கு வந்து புரிஞ்சிச்சு எதுக்காக எப்படி நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேஞ்சர் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப் அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்ரமணியனார். ஸோ சிவசுப்ரமணியனார் அப்படிங்கிறவர் வந்து கட்டபொம்மனோட வந்து மினிஸ்டராக இருக்கார். ஸோ மினிஸ்டரோடு சேர்த்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஊமைத்துறை யார் அப்படின்னா கட்டபொம்மனோட பிரதர். ஸோ ஊமைத்துறை சடன்லி என்டர்டு த ஃபோர்ட் வித் ஹிஸ் மென் அண்ட் ஹெல்ப்டு த எஸ்கேப் ஆஃப் கட்டபொம்மன். ஸோ ஊமைத்துறை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. பட் அவரோட மினிஸ்டர் வந்து சிவசுப்ரமணியனார் அங்கே தான் இருக்கார். At the gate of the Ramanathapuram fort, there was a clash in which some people, including Lieutenant Clark, were killed. ஸோ அந்த ராமநாதபுரம் ஃபோர்ட்டில் இந்த மாதிரி கிளாஷஸ் ஏற்பட்டு இருக்கும்போது லூட்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து அங்கேயே கொல்லப்படுறாரு. ஸோ சிவசுப்ரமணியனார் இப்போ என்னாச்சு, கட்டபொம்மன் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு அந்த நேரத்தில். பட் சிவசுப்ரமணியனார் வந்து இங்கே வந்துட்டு ப்ரிசனில் போடப்பட்டுட்டார். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில் ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலம்குறிச்சி. ஸோ ராமநாதபுரம் ஃபோர்ட்லேருந்து இப்போ எங்கே வந்துட்டார், பாஞ்சாலம்குறிச்சிக்கு எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. ஸோ கட்டபொம்மன் ரெப்ரசன்டட் டு த மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் ஹவு ஹி வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். ஸோ என்ன ஆகுறாரு அப்படின்னா கட்டபொம்மன் வந்து மெட்ராஸ் கவுன்சிலில் போய் சொல்கிறாரு அவர் எப்படி ஜாக்சன் வந்துட்டு எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது வந்துட்டு 3 hours நிற்க வச்சது அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு மெட்ராஸ் கவுன்சில் முன்னாடி சொல்கிறார். த கவுன்சில் ஆஸ்க்டு கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் அ கமிட்டி வித். ஸோ அந்த மெட்ராஸ் கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 3 members கமிட்டி கிட்ட போய் நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டியில் யார் யார் இருந்தா அப்படின்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேஸ்மேஜர் அப்படிங்கிற 3 members வந்து இருந்திருக்காங்க. மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர் த ரிலீஸ் ஆஃப் சிவசுப்ரமணியனார். ஸோ சிவசுப்ரமணியனார் அவரோட மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிற கவர்னர் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் இது சஸ்பென்ஷன் ஆஃப் த கலெக்டர் ஜாக்சன். ஸோ கலெக்டர் ஜாக்சனையும் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் த கமிட்டி தட் சாட் ஆன் 15th September 1798. ஸோ இந்த 3 members கமிட்டியில் வந்து 15th September 1798 வந்துட்டு அப்பியர் ஆகிறாரு கட்டபொம்மன் அண்ட் ரிப்போர்ட்டட் ஆன் வாட் டிரான்ஸ்பயர்ட் இன் ராமநாதபுரம். ஸோ என்ன நடந்துச்சு ராமநாதபுரத்தில் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. ஸோ ரெஃப்யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு சொல்லப்படுது. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. ஸோ கட்டபொம்மன் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத கமிட்டி வந்து கமிட்டிக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் அ நியூ கலெக்டர்
கலெக்டர் எஸ்ஆர் லிங்குவிஸ்டன் அப்பாயிண்டட். ஸோ கலெக்டர் ஜேசனை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கலெக்டர் எஸ்ஆர் லுங்கின்ஸ்டன் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மன் cleared almost all the revenue arrears, leaving only a balance of 1080 pagodas. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ பகோடாஸ் வச்சுருந்தாரு? 3310 பகோடாஸ். இப்போ 1080 பகோடாஸ் தான் இப்போதைக்கு ரிமைனிங் இருக்குது, அவங்களுக்கு அரியராக பே பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் கட்டபொம்மன் அண்டர் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். In the meantime, மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மருது பாண்டியர்ஸ். ஸோ மருது பாண்டியர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, இங்கே பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். நம்ம வேலுநாச்சியாருக்கு வந்து திரும்ப அவங்களோட க்ரோனை வந்துட்டு குயினாக வந்துட்டு அரியணை இது பண்ணுறதுக்கு ஸோ மருது பிரதர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட் இவங்கள பார்த்தோம். இதில் இப்போது இங்கே பார்க்குறோம் சவுத் இந்தியன் கான்ஃபெடரசியை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம போராடணும், ரெபெல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஆஃப் ரெபெலியன்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் வித் த நெய்பரிங் பாளையக்காரர்ஸ் லைக். ஸோ யார் கூடலாம் சேர்ந்துட்டு அப்படின்னா, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் யாடுல் நாயக் ஆஃப் ஆனமலை, இவங்க 2 பேர்த்துக்கூடையும் சேர்ந்துட்டு ஸோ மருது பிரதர்ஸ் சவுத் இந்தியன் கான்ஃபெடரன்சியை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மருது பாண்டியர்ஸ் ஆக்டட் அஸ் இட்ஸ் லீடர். ஸோ இதோட லீடராக மருது பாண்டியர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறாங்க. த திருச்சி ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பீன் மேட். ஸோ திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஸோ கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ மருது பிரதர்ஸ் தெரிவிச்சுட்டு இருக்கும்போது ஸோ கட்டபொம்மனுக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அவரும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ கலெக்டர் லிங்குவிஸ்டன் prevented கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் த மருது பிரதர்ஸ். ஸோ இப்போ அந்த நியூலி அப்பாயிண்டட் கலெக்டர் என்ன பண்ணுறாரு லிங்குவிஸ்டன் அப்படின்னா, மருது பிரதர்ஸையும் கட்டபொம்மனையும் மீட் பண்ண விட மாட்டேங்கிறாரு டேரெக்டாக. பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்ட்லி டிசைடட் ஆன் த கன்ஃபரன்டேஷன் வித் த இங்கிலீஷ். ஸோ அவங்களுக்கு மறைமுகமாக வந்துட்டு மருது பிரதர்ஸ் ஸோ டேரெக்டாக மீட் பண்ண கலெக்டர் லிங்குவிஸ்டன் வர விடலை. ஸோ வந்துட்டு இவங்க ஜாயின்ட்லி டிசைட் கன்ஃபரன்டேஷன். ஸோ மறைமுகமாக வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு தெரியாமல். ஸோ கட்டபொம்மன் ட்ரைடு டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸ். ஸோ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து இதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கான்ஃபெடரசியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாங்க. இந்த சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து இதில் ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கட்டபொம்மன் வந்து போயிருப்பார். ஸோ கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டுவர்ட்ஸ் சிவகிரி, பட் த பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, பாளையக்காரர் ஆஃப் சிவகங்கை வந்து ரொம்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்பவே லாயலாக இருக்காங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர்ட் த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் கட்டபொம்மன் அஸ் அ சேலஞ்ச் டு தியர் அத்தாரிட்டி. ஸோ என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கட்டபொம்மன் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா போய் மீட் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்பவே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, த கம்பெனி ஆர்டர் த ஆர்மி டு மார்ச் ஆன் டு திருநெல்வேலி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கு வந்து ஆர்மியை வந்து அனுப்புகிறாங்க கட்டபொம்மனை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் த சேஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இன் May 1799, Lord Wellesley issued orders from Madras for the advance of forces from திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை டு திருநெல்வேலி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லார்டு வெல்லஸ்லி வந்து அப்போ அவங்க கவர்னராக இருக்கார் மெட்ராஸில் 1799 மேல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், அப்புறம் மதுரையில் இருக்கிறது திருநெல்வேலிக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பி விடுறாரு. மேஜர் பேனர்மேன் கமாண்டர் த ட்ரூப். ஸோ இது எல்லாத்தையும் லார்ட் வெல்லஸ்லி வந்து ஆர்டர் போடுறாரு. பேனர்மேன் வந்து இந்த ஆர்மி எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணுறாரு. இந்த ட்ரிவாங்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயின்ட் த பிரிட்டிஷ். ஸோ ட்ரிவாங்கூர் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் போய் பிரிட்டிஷ் கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ட்ரிவாங்கூர் ட்ரூப்ஸ் வந்துட்டு. ஸோ ஆன் 1st September 1799 அண்ட் அல்டிமேட்டியம் வாஸ் சர்வ்டு ஆன் கட்டபொம்மன் டு சரண்டர். ஸோ அல்டிமேட்டம் வந்துட்டு கட்டபொம்மனுக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ லெட்டர் அந்த மாதிரி அல்டிமேட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கொடுத்து சரண்டர் ஆகணும், இல்லாட்டி வந்து என்ன பண்ணிடுவோம்,
இங்கே வாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அல்டிமேட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று வாருக்கு வரணும், இல்லாட்டி சரண்டர் ஆகணும் அப்படின்னு கட்டபொம்மன்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ கட்டபொம்மன்ஸ் இவாசிவ் ரிப்ளை ஃப்ரம் ப்ராம்ப்டட் பேனர்மேன் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். ஸோ என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து ஒரு இவாசிவான ரிப்ளை கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, பேனர்மேன் யார், அந்த ட்ரூப்ஸை வந்து கமாண்ட் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ அது எல்லாத்தையும் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபோர்ட்டை வந்து பாஞ்சாலங்குறிச்சி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேனர்மேன் மூட் ஹிஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th செப்டம்பர். ஸோ 5th செப்டம்பரில் வந்து பேனர்மேன் வந்து அவரோட ஆர்மியை ஃபுல்லாக பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து வர வச்சுட்டாரு. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட். ஸோ இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன்ஸும் கட் பண்ணியாச்சு. பேனர்மேன் டிப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே அ மெசேஜ். ஸோ ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் ஒரு மெசஞ்சராக வந்துட்டு போயிருப்பார் பிட்வீன் பேனர்மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும். ஸோ பேனர்மேன் டெப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே அ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். ஸோ கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராமலிங்கனாரை யார் அனுப்புகிறா, பேனர்மேன் வந்துட்டு அனுப்புகிறாரு. ஸோ கட்டபொம்மன் அதுக்கும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ரிப்போர்ட் படி பேனர்மேன் டிசைட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆப்ரேஷன். ஸோ தெரிஞ்சுட்டு பேனர்மேன்ட்ட போய் சொல்கிறாரு. ஸோ பேனர்மேன் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன் அ கிளாஷ் அட் கோலார் பட்டி சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் எ பிரிசனர். சிவசுப்பிரமணியனார் யாருன்னு பார்த்தோம், மினிஸ்டர் ஆஃப் கட்டபொம்மன் பார்த்தோமா. இப்போ திரும்ப வந்து பிரிசனில் வந்துட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. இப்போ என்ன பண்ணுறாரு, பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து எஸ்கேப் ஆகிறாரு. த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். ஸோ அவரோட தலையை வெட்டி எடுத்தால் நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரைஸ் வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிட்ரேட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை, கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்ட். ஸோ எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை ராஜாஸ்னால ஸோ கட்டபொம்மன் வந்து ஃபைனலாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ சிவசுப்பிரமணியனார் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகாலபுரம் ஆன் த 13th செப்டம்பர். ஸோ 5th செப்டம்பரில் என்ன பண்ணுறாங்க, ஸோ 5th செப்டம்பரில் பேனர்மேன் என்டையர் ஆர்மியை கொண்டு போகிறாரு. 13th செப்டம்பரில் வந்துட்டு சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு நாகாலபுரமில் வந்துட்டு தூக்கில் போட்டுறாங்க. பேனர்மேன் மேட் எ மாக்கரி ஆஃப் எ ட்ரையல் ஆஃப் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ஆன் 16th அக்டோபர். ஸோ 16th அக்டோபரில் கட்டபொம்மனை வந்துட்டு ட்ரையல் வந்து அதாவது அவர் வந்து பிடிச்சி தூக்கு மேடைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லா பழையஸ்காரருக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்காங்க. டியூரிங் த ட்ரையல் கட்டபொம்மன் பிரேவ்லி அட்மிட்டட் ஆல் த சார்ஜஸ் லிவில் அகைன்ஸ்ட் ஹிம். ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கட்டபொம்மன் எல்லாருமே சொல்கிறாரு. கடைசி என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் த டர்மடி ட்ரீ. ஸோ டர்மரிண்ட் ட்ரீயில் வந்துட்டு தூக்கில் போடுறாங்க. இந்த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் எங்கள் கயத்தாறில் வந்து தூக்கில் போட்டுறாங்க. க்ளோஸ் டு திருநெல்வேலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபெல்லோ பாளையக்காரர்ஸ். ஸோ மற்ற பாளையக்காரர்களுக்கு முன்னாடி ஒரு வந்து தூக்கில் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி யாரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதான் வந்து ரிவார்டு, எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்ற பாளையக்காரர்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இவர் வந்து தூக்கில் போடுறாங்க. thus ended the life of the celebrated பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. many folk ballads on கட்டபொம்மன் helped keep his memory alive among the people. ஸோ அவரை ஃபாலோ பண்ண நிறையா ஃபோக்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவரோட கதைகள் சொல்கிறதாகட்டும், அவர் ரிமெம்பர் பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாத்து மைண்ட்லேயும் வந்து அவர் இருக்க மாதிரி வந்துட்டு அவரோட ஃபெல்லோ ஃபோக்ஸ் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யார் வரா, இதோட நம்ம கட்டபொம்மனோடது வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மருது பிரதர்ஸ் வராங்க. ஸோ மருது பிரதர்ஸை பெரிய மருது ஆர் வெள்ளை மருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிய மருதுவை இன்னொரு நேம் என்னென்னா வெள்ளை மருது. அவரோட பிரதர் யார் அப்படின்னா சின்ன மருது. வேர் ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. ஸோ முத்துவடுகர், ஸோ அங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம வேலு நாச்சியாரை வந்து திரும்ப குயின் ஆகி இது திரும்ப குயினாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்ப்டு இதில் சிவகங்கையில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு வேலுநாச்சியார் வந்து அரியணை ஏறுறதுக்கு வந்து மருது பிரதர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா நம்ம
வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டான முத்துவடுகரோட ஜென்ரல்ஸ் தான் இந்த மருது பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இந்த காளையார் கோவில், ஸோ காளையார் கோவில் பேட்டில் முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் வீடியோவில் இது போட்டிருப்பேன். அது பார்க்கலன்னா இது பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இது புரியும். ஸோ ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இந்த காளையார் கோவில் பேட்டில், மருது பிரதர்ஸ் assisted in restoring the throne to வேலுநாச்சியார். In the last years of the 18th century, மருது பிரதர்ஸ் organized resistance against the British. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது மருது பிரதர்ஸ் வந்து அவங்களோட ரெசிஸ்டன்ஸை வந்து பிரிட்டிஷ்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மீன்வைல் கட்டபொம்மன் பீரியட்லையாட்டும் எல்லா பீரியட்லையும் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. They plundered the granaries of the Nawab and caused damage and destructions to company troops. ஸோ கம்பெனிக்கும் நிறைய சேதங்கள் எல்லாமே விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். இது வந்து 1800 to 1801. Despite the suppression of Kattabomman's revolt in 1799, rebellion broke out again in 1800. ஸோ கட்டபொம்மன்ஸ் ரிவோல்ட் 1799 நடந்தாலும் இப்போது 1800 இவங்க வந்து ரெபல்லியன் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக. ஸோ இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டட் இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் த செகண்ட் பாளையக்காரர் வார். ஸோ ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் வார் வந்து கட்டபொம்மன்ஸ் ரிவோல்ட் 1799. செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படிங்கிறது இந்த மருது பிரதர்ஸ் நடத்தின இந்த ரெபல்லியன் தான். இட் வாஸ் டைரக்டட் பை கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை. ஸோ யாரெல்லாம் இருக்கா இந்த செகண்ட் பாளையக்காரர் வாரில் அப்படின்னா, மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை இருக்கார், கோபால நாயக் இருக்கார், கேரள வர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்டு டோண்டாஜி ஆஃப் மைசூர். ஓகே, இவங்க எல்லாருமே இந்த செகண்ட் பாளையக்காரர் வாரில் வந்து மருது பிரதர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இன் ஏப்ரல் 1800 தே மீட் அட் விருப்பாட்சி. ஸோ விருப்பாட்சியில் வந்து எல்லாரும் கேதர் ஆகுறாங்க அண்ட் டிசைடட் டு ஆர்கனைஸ் அண்ட் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த கம்பெனி. த அப்ரைசிங் விச் broke அவுட் இன் கோயம்புத்தூர் இன் ஜூன் 1800. ஸோ ஜூன் 1800 கோயம்புத்தூரில் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ராமநாதபுரம், மதுரை எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. த கம்பெனி காட் விண்ட் ஆஃப் இட் அண்ட் டிக்ளேர்ட் வார் ஆன். ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசூரில் இருக்க கிருஷ்ணப்ப நாயக்க கிட்டையும் கேரளாவில் இருக்க வர்மா ஆஃப் மலபார் அப்புறம் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் போர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷை. த பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வேர் காட் அண்ட் ஹேங்டு. ஸோ இந்த 3 ரீஜன்ஸில் இருக்கிற பாளையக்காரர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கில் போட்டாங்க. இன் February 1801 த 2 brothers ஆஃப் கட்டபொம்மன், ஊமத்துரை அண்டு செவத்தையா, ஸோ எஸ்கேப்டு ஃப்ரம் த பாளையங்கோட்டை பிரிசன் டு கமுதி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 1801 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஊமைத்துறை அண்டு செவத்தையா. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, பாளையங்கோட்டை பிரிசன்லேருந்து கமுதிக்கு வந்துட்டு போயிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தெம் டு சிறுவயல் இஸ் கேபிட்டல். ஸோ சின்ன மருதோட கேபிட்டல் எதுனா சிறுவயல். ஸோ அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சின்ன மருதோட கேபிட்டல் சிறுவயல். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கமுதியில் இருக்க 2 பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மனையும் சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு யார், சின்ன மருது. த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். ஸோ இந்த நேரத்தில் பாஞ்சாலங்குறிச்சியோட ஃபோர்ட் எல்லாமே திரும்ப புதுப்பிச்சுட்டாருங்க. நெக்ஸ்ட்டு திஸ் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்காலே ரீடுக் த ஃபோர்ட் இன் ஏப்ரல். ஸோ திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்ப கேப்சர் பண்ணிட்டாங்க. காலின் மெக்காலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து திரும்ப அந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. மருது பிரதர்ஸ் சாட் ஷெல்டர் இன் சிவகங்கை. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மருது பிரதர்ஸ் இப்போ சிவகங்கையில் வந்துட்டு அங்கே போயிட்டாங்க. த இங்கிலீஷ் டிமாண்டட் தட் த மருது பாண்டியர்ஸ் ஹேண்ட் ஓவர் த ஃபாகியூட்டிவ்ஸ் ஊமத்துரை அண்டு செவதையா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பட் தே ரெஃப்யூஸ்டு. ஸோ வந்து சரணடைய சொல்கிறாங்க மருது பாண்டியர்ஸையும், மருது பாண்டியர்ஸ் கிட்ட இருக்க ஊமத்துரையும் செவதையாவும் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் மருது பாண்டியர்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொலனல் ஆங்னியூ அண்டு கொலனல் இன்னஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. அதனால் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 2 பிரிட்டிஷும் சிவகங்கையை நோக்கி போயிருப்பாங்க. இன் ஜூன் 1801 மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence which is called திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ இன் ஜூன் 1801 மருது பாண்டியர்ஸ் வந்து இன்னும் ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்.
ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 இதுதான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 வாஸ் அண்ட் இயர்லி கால் டு த இந்தியன்ஸ் டு யுனைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எல்லா இந்தியன்ஸையும் கால் பண்ணுறாங்க இந்த ப்ரொக்ளமேஷன் 1801 மூலயமா. cutting across region, caste, creed and religion. The proclamation was pasted on the walls of the Nawab's palace in திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேயே வந்துட்டு ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இது பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவாப்போட திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேயே வந்து ஒட்டிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீரங்கம் டெம்பிள்ஸ்லேயும் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டியாச்சு. Many பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி railed together to fight against it. ஸோ வேரியஸ் தமிழ் அது ஃபுல்லாக இருக்க வேரியஸ் பாளையக்காரர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இங்கே பிரிட்டிஷ்க்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்னமருது கலெக்டட் நியர்லி 2000 மெயின்ஸ் டு சேலஞ்ச் த இங்கிலீஷ் ஆர்மி. ஸோ இங்கிலீஷ் ஆர்மியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்னமருது 20,000 மெயின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேர் ரஷ்டு ஃப்ரம். ஸோ இப்போ பிரிட்டிஷ் அவங்களோட ஆர்மியை எங்கெங்கேருந்து திருட்டியிருக்காங்க அப்படின்னா பெங்கால், சிலோன் அண்ட் மலாயா இதுலலாம் இருந்துட்டு பிரிட்டிஷோட ஃபோர்ஸ்லாம் வருது. த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்டு தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா இந்த பெங்கால், சிலோன், மலாயாவில் இருக்கிற ஆர்மி கூட யார் யாரெல்லாம் சேரா, புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் ராஜாஸ் எல்லாமே இங்கே பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் சோன். இப்போ என்னாச்சு, இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கிறதுனாலேயே பாளையக்காரர்ஸ்குள்ளேயே நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் யூனிட்டி இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை. ஸோ இன் May 1801 த இங்கிலீஷ் அட்டாக்ட் த ரெபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. ஸோ 1801 இங்கிலீஷ் வந்து திருச்சிராப்பள்ளி அண்ட் தஞ்சாவூரையும் அட்டாக் பண்ணுறாங்க. ரெபல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்டு காளையார்கோவில். ஸோ காளையார்கோவிலையும் பிறன்மலையிலையும் அந்த ரெபல்ஸ் எல்லாமே போகிறாங்க. தே வேர் அகைன் டிஃபீட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் த இங்கிலீஷ். திரும்பவும் இங்கிலீஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் த superior military strength and the able commanders of the English East India prevailed. The rebellion failed and சிவகங்கை were annexed in 1801. ஸோ சிவகங்கையும் கேப்சர் பண்ணுறாங்க. rebellion வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. The Mardu brothers were executed in the fort of திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் on 24th October 1801. ஸோ திருப்பத்தூர் நீங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் வந்து மருது பிரதர்ஸ் வந்து தூக்கில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஊமைத்திரியும் சிவத்தையாவும் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர் கேப்சர்ட் அண்ட் பி ஹெடட். ஸோ தலையை வந்து வெட்டி கொள்கிறாங்க இங்கே பாஞ்சாலங்குறிச்சியில் 16th November 1801. ஸோ இது மருது பிரதர்ஸை 24th October கொள்கிறாங்க. ஸோ பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் வந்து 16th November 1801 வந்துட்டு கொண்டுறாங்க. ஸோ 73 rebels were exiled to Penang in Malaya. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, 73 rebels வந்து நாடு கடத்திட்டாங்க இங்கே மலாயாவுக்கு. தோ த பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ், தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் இன்ஸ்பயர்ட் லேட்டர் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே பிரிட்டிஷ் தோக்கடித்தாலும் இவங்க ரொம்ப லேட்டர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்காங்க. தஸ் த ரெபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் விச் இஸ் கால்டு சவுத் இண்டியன் ரெபல்லியன். ஸோ இது என்ன சொல்லுவோம், சவுத் இண்டியன் ரெபல்லியன்னு சொல்லுவோம். த லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கிரேட்டர் ரெபல்லியன், சவுத் இண்டியன் ரெபல்லியன்னே சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு மருது பிரதர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கர்நாடிக் ட்ரீட்டி 1801 வருது. என்ன கர்நாடிக் ட்ரீட்டினா என்னது, த சப்ரஷன் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ரெபல்லியன் ஆஃப் 1799 அண்ட் 1800 to 1801 resulted in the liquidation of all the local chieftains of தமிழ்நாடு. ஸோ இந்த பாளையக்காரர்ஸில் வந்து ரொம்ப சப்ரஸ் இந்த 1799 1801 இதெல்லாம் சப்ரஸ் பண்ணதுனால மீதி எல்லா லோக்கல் சீஃப்டைன்ஸுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கோபமாக வருது. இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா கர்நாடிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. 1801 July 31 வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, த பிரிட்டிஷ் அஷ்யூம்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம் அந்த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்நாடிக் ட்ரீட்டி 1801 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஸோ இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு தமிழகம்ல இனிமேல் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த பிரிட்டிஷ்கிட்ட இனிமேல் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் த டெமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட்ஸ். ஸோ நிறையா ஃபோர்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. அண்டு டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி, அவங்களோட ஆர்மியும் எல்லாமே வந்துட்டு சேதம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தீரன் சின்னமலை 1756 to 1805. ஸோ இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி. எப்போ பிறந்தார் அப்படின்னா 1756. ஸோ தீரன் வாஸ் வெல் ட்ரைன்ட் இன் சிலம்பு, ஆர்கெரி, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் மாடர்ன் வேர்ஃபேர். ஸோ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கை தெரிந்தவராக இருக்கார். He was involved in resolving family and land disputes in the Kongu regions. ஸோ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் ஆகட்டும், லேண்ட் டிஸ்பியூட்ஸ் ஆகட்டும், கொங்கு ரீஜனில் எல்லாமே இவர் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா மைசூர் சுல்தானோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்க தான் வந்து டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்பூஸ் திவான் முகமது அலி. ஸோ முகமது அலி தான் வந்து இந்த ரீஜன்ஸில் எல்லாமே டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒன்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திவான் வந்து திரும்ப மைசூருக்கே டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப போயிட்டுருக்காரு மைசூருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்காரு இந்த தீர்த்தகிரி அப்படிங்கிறவர், பிளாக்டு ஹிஸ் வே, அவரோட வழி மறித்து அவர் வச்சுருந்த டேக்ஸ் மணி எல்லாத்தையுமே திரும்ப அவர்கிட்டேருந்து வாங்கி கொண்டு போயிட்டார். He left Muhammad Ali go by instructing him to tell his sultan that. ஸோ நீ போய் சுல்தான் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி முகமது அலி கிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்து கையில் இருக்கிற டேக்ஸ் மணி எல்லாத்தையும் அவரே கலெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டேட்ஸ் தட் சின்னமலை ஹூ இஸ் பிட்வீன் சிவமலை அண்ட் சென்னிமலை வாஸ் த ஒன் ஹூ டுக் அவே டாக்ஸஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்கிறாரு. அதனால என்ன ஆகுது, thus he gained the name தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி அதனால தான் அவருக்கு பேர் வந்துச்சு. The offended Diwan sent a contingent to attack Chinnamalai and both the forces met and fought at the நொயல் ரிவர் பெட். ஸோ இப்போ என்ன ஆகுது, திவான் சென்ட் அ கான்டிஜியன்ஸ் டு அட்டாக். இப்போ என்ன பண்ணிட்டாரு, திவான் வந்துட்டு இப்போ ஃபோர்ஸஸ் வந்து அனுப்புகிறாரு. எங்கே, நொயல் ரிவர் பெட்டில் வந்துட்டு போர் வந்து நடக்குது. சின்னமலை எமர்ஜ் வித். அதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா சின்னமலை வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் டிப்பூஸ் டெத் தீரன் சின்னமலை பில்ட் எ ஃபோர்ட். ஸோ திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் சின்னமலை வந்து ஒரு ஃபோர்ட் கட்டுறாரு. அண்ட் ஃபவுட் த பிரிட்டிஷ் வித்தவுட் லீவிங் த பிளேஸ். அங்கே ஒரு ஃபோர்ட் கட்டிக்கிட்டு அங்கேருந்து பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணார். ஆனால் அந்த பிளேஸை விட்டு எங்கேயுமே எஸ்கேப் ஆக கிடையாது. ஸோ அந்த பிளேஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓடா நிலை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஹி லான்ச்டு. அதுக்கப்புறம் இந்த தீரன் சின்னமலை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தீரன் சின்னமலை என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா கொரில்லா அட்டாக் அண்டு எவேடட் கேப்சர். இது ரெண்டையும் வந்துட்டு இவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபைனலி த இங்கிலீஷ் கேப்சர்டு ஹிம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து இங்கிலீஷ் கேப்சர் பண்ணிட்டாங்க அண்ட் ஹிஸ் பிரதரையும் கேப்சர் பண்ணியாச்சு. அண்ட் கெப்ட் தெம் இன் பிரிசன் இன் சங்ககிரி. ஸோ சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல இவங்களை வந்து சிறை கைதியாக வச்சுருக்காங்க. when they were asked to attack the rule of the when they were asked to accept the rule of the British, they refused. ஸோ எங்களோட ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரிட்டிஷ். நாங்கள் அதுக்கெலாம் ரூல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ they were hanged at the top of the சங்ககிரி ஃபோர்ட் on 31st July 1805. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணதுனால தூக்கில் போட்டாங்க. எங்கே அப்படின்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் வந்து 31st July 1801 வந்துட்டு தூக்கில் போட்டாச்சு. ஸோ இதோட தீரன் சின்னமலை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெள்ளூர் ரிவோல்ட் 1806. ஸோ 1806 என்ன வெள்ளூர் ரிவோல்ட் என்ன நடந்திருக்கு. பிஃபோர் ரெடியூசிங் ஆல் பாளையக்காரர்ஸ் ஆஃப் சவுத் தமிழ்நாடு இன்டு சமிஷன், த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி had acquired the revenue districts of Salem, Dindigul at the conclusion of the war with Tipu in 1792. ஸோ திப்பு வந்து 1792 தோக்கடிச்சு வார் எல்லாமே முடிஞ்சிருச்சு திப்பு சுல்தானுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லா பாளையக்காரர்ஸையும் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி சேலம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே வந்து ரெவன்யூ வந்து டைரெக்டாகவே கம்பெனி வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர் வேர் அனெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஆங்கிலோ மைசூர் வார் இன் 1799. ஸோ 1799 ஆங்கிலோ மைசூர் வார்க்கு அப்புறம் கோயம்புத்தூர் வந்துட்டு அவங்க டோட்டலாக வந்துட்டு அண்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த சேம் இயர் ராஜா ஆஃப் தஞ்சாவூர் whose status had been reduced to that of a vassal in 1798 gave up his sovereign rights over the region to the British. ஸோ ராஜா ஆஃப் தஞ்சாவூர் அதே 1799 வந்துட்டு அவரோட ஃபுல் கண்ட்ரோலையும் வந்துட்டு இங்கிலீஷ் கிட்ட வந்து கொடுத்தாச்சு.
நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ஸோ கட்டபொம்மனோட சப்ரஷனுக்கு அப்புறம் மருது பிரதர்ஸ்கோட இதுக்கப்புறம் கட்டபொம்மன் சப்ரஷன் மருது பிரதர்ஸ் சப்ரஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, த பிரிட்டிஷ் சார்ஜ்டு the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட் மேலே நீங்கள் நல்லாவே பண்ணல, எங்களுக்கு வந்து லாயல்ட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க. அந்த ட்ரீட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் 1801. இன்னொன்று பார்த்துருப்போம், ட்ரீட்டி கர்நாடிக் ட்ரீட்டின்னு ஒன்று பார்த்துருப்போம். இதுவும் 1801 தான். ஸோ கர்நாடிக் ட்ரீட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ எல்லா பாளையக்கார சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இதில் வந்து ட்ரீட்டி ஆஃப் 1801 கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா நவாப் வாஸ் டு டிசைட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை அண்ட் திருநெல்வேலி டு த கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட். ஸோ நவாப் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட எல்லா பவர்ஸையும் இனிமேல் கம்பெனி கீழே கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாமே நீங்கள் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நவாப் கிட்ட வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே அண்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் soldiers. But the resistance did not die down. இதெல்லாமே பண்ணாலும் இன்னும் அவங்களை எதிர்க்கிற இது வந்து இன்னும் யாருக்கிட்டையுமே குறையவே கிடையாது. The disposition little kings and the feudal chieftains continue to deliberate on the future course of action against the company government. இவங்கெல்லாம் டைரெக்டாக வந்து அவங்கள அப்போஸ் பண்ணலைனாலும் இன்டைரக்டாக வந்து ஃப்யூச்சரில் அவங்கள எப்படி பிரிட்டிஷ் எப்படி எதிர்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த அவுட்கம் வாஸ் த வெள்ளூர் ரிவோல்ட். அதோட அவுட்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டால் வெள்ளூர் ரிவோல்ட் ஆஃப் 1806. The objective condition for the last ditch fight existed on the eye of the revolt. The sepoys in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospect of promotion. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா sepoys of British Army nursed a strong sense of resentment over low salary. ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் அதாவது பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ளே இருக்கிற இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப லோவான சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ப்ரமோஷனும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கேன்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆல்சோ ஆங்க்ரி வித் தெம். இது மட்டும் இல்லாமல் லோ சேலரியும் கொடுக்குறாங்க, லோ ப்ரமோஷனும் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் இங்கிலீஷ் சிப்பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்தியன் சிப்பாய்ஸோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸையோ இல்லை சோஷியல் சென்டிமெண்ட்ஸ் எதையுமே வந்துட்டு அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துனாங்க. த ஸ்டேட் ஆஃப் பீசன்ட்ரி ஃப்ரம் விச் கிளாஸ் த சிப்பாய்ஸ் ஹாஸ் பீன் ரெக்ரூட்டட் ஆல்சோ பாதர்ட் தெம் மச். ஸோ சிப்பாய்ஸ் ரெக்ரூட் பண்ணுற விதத்துலையுமே வந்து அவங்க டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. with new experiments in land tenures causing unsettled conditions and famine breaking out. ஸோ ரொம்ப பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸோ இவங்க வந்து லேண்ட் டென்யூர்ஸ் டேக்ஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப பஞ்சமாக இருக்குது. இன் 1805 many of the சிப்பாய் ஃபேமிலிஸ் were in dire economic straits. ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப புவர் ஆகிட்டாங்க 1805ல் இந்தியன் சிப்பாயோட ஃபேமிலிஸ் எல்லாமே. The most opportunity situation come with the sons and the family members of Tipu being interned in வெல்லூர் ஃபோர்ட். இப்போ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஸோ இங்கே வெல்லூர் ஃபோர்ட்டில் போய் கிளர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா அப்படின்னா திப்புவோட சன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே தான் ப்ரிசனில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க வெல்லூர் ஃபோர்ட்டில். ஸோ அங்கே அதனால என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்க வெல்லூர் ஃபோர்ட்டில் வந்து நம்ம எல்லாம் கிளர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியாச்சு. த ட்ரிகர் ஃபார் த ரிவோல்ட் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் notified by the commander-in-chief Sir John Cradock. ஸோ இப்போ தான் இன்னொரு ரெகுலேஷன் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டு வரா, கமாண்டர்-இன்-சீஃப் சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்மியில் இருக்க இந்தியன் ஆர்மிங்களுக்குலாம் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே சிப்பாய்ஸ்க்கு எல்லாமே கொண்டு வராரு. அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன் த இந்தியன் சோல்ஜர்ஸ் வர் ஆஸ்க்ட் நாட் டு வியர் கேஸ்ட் மார்க்ஸ் ஆர் இயர்ரிங்ஸ் வென் இன் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்மில் இருக்கும்போது இயர்ரிங்ஸோ இல்லை கேஸ்ட் ரிலேட்டடான மார்க்ஸோ நீங்கள் எதுவுமே வந்துட்டு வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தே வேர் டு பி க்ளீன்லி ஷேவ்ட் ஆன் த சின் அண்ட் மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி. ஸோ யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணி க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்கணும். ஹவு தேர் மோஸ்ட் லுக்ட். த நியூ டர்பைன் ஆடட் ஃபியூவல் டு ஃபயர். ஸோ இதுவே ரொம்ப அவங்களுக்கு ஆங்கிரி ஏற்படுத்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா
ஒரு டர்பைன் கொடுக்குறாங்க. அந்த டர்பைன் எப்படி மேடாக இருந்துச்சு அப்படின்னா அனிமல் ஸ்கின்னால் மேடாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஆங்க்ரி சிப்பாய்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். த சிப்பாய் கேவ் என் ஃபோர் வார்னிங் பை ரெஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பைன். ஸோ அது வந்து அனிமல் ஸ்கில்லால் மேடாக இருக்குது, அதனால் எங்களால் இது போட முடியாது அப்படிங்கிறத ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் ஹீட். ஸோ அதை பற்றி அவங்க கண்டுக்க கூட கிடையாது. இதுதான் வந்துட்டு அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட். ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் 1806க்கான அவுட் பிரேக் ஸ்டார்டிங்கே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆன் 10th July 1806, in the early hour, guns were boomed and the Indian sepoys of the 1st and 23rd regiments raised their sounds of revolt. ஸோ என்ன பண்ணிடுறாங்க இப்போ அப்படின்னா 10th July 1806 ரொம்ப அதிகாலையில் கன்ஸை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் சிப்பாய்ஸ். எந்தெந்த ஆர்மியிலேருந்து 1st and 3rd ரெஜிமெண்ட்ஸில் இருக்கிறவங்கலாம் ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கலோனல் ஃபேன்கோர்ட் அப்படிங்கிறவர் தான் இது வந்து ஹூ கமாண்டட் த கேரிசன் வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம். ஸோ இவரை தான் வந்து ஃபஸ்ட்டு கொள்கிறாங்க, கொலோனல் ஃபேன்கோர்ட் அப்படிங்கிறவரை. அப்புறம் யாரை கொல்றா? கொலோனல் மீக்கெரஸ் ஆஃப் த 23rd ரெஜிமெண்ட் வாஸ் கில்டு நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் கொலோனல் மெக்கெரஸ் அப்படிங்கிறவரை 23rd ரெஜிமெண்ட்டில் இருக்காங்க கொள்கிறாங்க. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஹூ வாஸ் பாசிங் த ஃபோர்ட் ஹெட்டட் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஃபயரிங். ஸோ என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன அந்த வெள்ளூர் ஃபோர்ட்டில் வந்து அந்த வழியாக மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து போயிட்டுருக்கப்ப கன் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ when he stopped to enquire, he was showered with bullets. ஸோ போய் கேட்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிறப்ப அவர் மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கையும் வந்துட்டு சுட்டு தள்ளியாச்சு. அபவுட் எ டசன் அதர், ஸோ 12 அதர் ஆஃபீஸர்ஸையும் கொண்டிருக்காங்க. வித்தின் அன் ஆர் ஸோ ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு 12 ஆஃபீஸர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அமாங் தெம் அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா எல்டி எல்ஏ அண்ட் எல்டி பாம்பேம் பிலாங்ஸ் டு ஹிஸ் மாஸ்ட்ரிஸ் பெட்டாலியன் அப்படின்னா இவங்க இந்த ரெண்டு பேர் எல்டி அண்டு எல்டி பாப்பேம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் டைரெக்டாக பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இங்கிலாந்து கிட்ட இருந்து அதுலேருந்து டைரெக்டாக அனுப்பப்பட்ட ஆர்மி ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் டைரெக்டாக வந்து கீல் பண்ணதான் வந்துட்டு இங்கே மெயினாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கில்ஸ்பைஸ் புரூட்டலிட்டி. மேஜர் கூட்ஸ் ஹூ வாஸ் அவுட் சைட் த ஃபோர்ட். இப்போ இந்த கூட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோர்ட்டுக்கு வெளியில் இருந்திருக்காரு. இன்ஃபார்ம்டு கலோனல் கில்லஸ்பி. ஸோ கில்லஸ்பிகிட்ட வந்து போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் சுட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கேவல்ரி கமாண்டன்ட் இன் ஆர்காட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு கில்லஸ்பி வந்து கேவல்ரி இதை வந்து அனுப்புகிறாரு வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு. கில்லஸ்பி reached the fort along with the squadron of cavalry under the commandant of Captain Young at 9 AM. 9 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் யங்கோட கமாண்ட் படி கேவல்ரி ஃபோர்ஸ் வந்து நீங்கள் வழி நடத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யங் கிட்ட கில்லஸ்பி வந்து 9 AM வந்து சொல்கிறாரு. அப்போ போய் கமாண்ட் பண்ண 9 AM வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு போயாச்சு. இந்த மீன் டைம் த ரெபல்ஸ் ப்ரொக்ளைம்டு ஃபெச் ஹைதர் திப்புஸ் எல்டஸ்ட் சன். ஸோ இப்போ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபெக் ஹைதரை வந்து நம்ம அந்த ப்ரொக்ளமேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே நியூ கிங்காக வந்து நீங்கள் ஆயிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ கிங்காக ஆயிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த அப்ரைசிங் வாஸ் ஷிஃப்ட்லி க்ரஷ்டு பை கொலோனல் கில்லஸ்பி ஹூ த்ரூ டு வின்ஸ் ஆல் வார் எத்திக்ஸ். இது இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க வந்து கில்லஸ்பியோட எல்லாமே போய் வார்க்கு எல்லாமே தயாராகிருச்சு. அக்கார்டிங் டு அன் ஐ விட்னஸ் அக்கவுண்ட் 800. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அங்கே போயிட்டு அங்கே நியூ கிங்காக அறிவிச்சு டைகர் ஃப்ளாக் எல்லாமே மைசூர் சுல்தானோட டைகர் ஃப்ளாக் வந்து அந்த வெள்ளூர் ஃபோர்ட்டில் ஏற்றிட்டு இருக்கும்போதே 800 சோல்ஜர்ஸ் வேர் ஃபவுண்ட் டெட் இன் த ஃபோர்ட் அலோன். ஸோ 800 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த நேரத்துலேயே வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதுவும் எதால் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ட்டில் வந்து சுட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஐ விட்னஸ் மூலியமாக தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க.
600 soldiers were kept in confinement in Tiruchirappalli and Vellore awaiting enquiry. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 800 வந்துட்டு அங்கேயே சுட்டு தள்ளிட்டாங்க. மீதி 600 பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்கொயரிக்காக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதனால கான்சிக்வன்சஸ் என்ன வந்துச்சு, இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 600 பேரை கொண்டு போய் என்கொயரிக்காக கோர்ட்டில் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீரங்கி படையை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீரங்கி வச்சு அந்த பீரங்கி முன்னாடி வந்து அந்த 6 மெம்பர்ஸையும் நிற்க வச்சு அந்த பீரங்கி அப்படியே பிளாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப கொடுமையான, இருக்கிறதுலே பிரிட்டிஷோட கொடுமையான தண்டனைனா இதுவாக தான் இருக்கும். 5 were shot dead. ஸோ 5 பேர் வந்து சுட்டு கொண்டாச்சு, 8 பேர் வந்து தூக்கில் போட்டாங்க. திப்பு சன்ஸ் இப்போ அங்கே இருந்த திப்பு சன் கிங்காக கூட அறிவிச்சிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ யார் திப்பு சன் யாருன்னு கேட்டால் ஃபெக் ஹைதர். ஸோ அந்த ஃபெக் ஹைதரை வந்து நாடு கடத்தாங்க, கல்கத்தாக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த ஆஃபீஸர்ஸ் அண்ட் த மென் engaged in the suppression of the revolt were rewarded with prize money. ஸோ இதெல்லாமே பார்த்து இப்போ யார் இதெல்லாம் பண்ண சொல்லுது, கொலோனல் கில்லஸ்பி. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7000 பகோடாஸை ரிவார்டாக கொடுக்குறாங்க, ப்ரைஸ் மணியாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்குறாங்க. இருந்தாலும் பட் எதனால இது வந்து ஓகே, பட் எதனால இந்த ரிவோல்ட் வந்து எந்த மிஸ்டேக்னால இந்த ரிவோல்ட் நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க அங்கே இங்கிலாந்துலேருந்து ஹவர் த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக், த அட்ஜுட்டன்ட் ஜெனரல் ஆங்னியூ and Governor William Bentinck were held responsible for the revolt, removed from their office. ஸோ அண்ட் ரீகால்டு டு இங்கிலாந்து. ஸோ இவங்க 3 பேர் தான் அப்போ இருந்திருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் தான் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அனிமல் ஸ்கின் இது பண்ண டர்பைனை தான் நீங்கள் வியர் பண்ணணும். அதே மாதிரி இயரிங்ஸு ஒரு கேஸ் பேஸ்டாக இருக்கிற ரிமார்க்ஸ்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணியிருக்கணும், யூனிஃபார்மிட்டியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை கொண்டு வந்தவங்க இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட ஜாப்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு திரும்ப இங்கிலாண்டுக்கே வர சொல்லிட்டாங்க. த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் வேர் ட்ரீட்டட் ஆஸ் வித்ட்ரான். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இதுதான் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ், அதாவது இந்த டர்பைன் அனிமல் ஸ்கின் எல்லாம் நீங்கள் வேர் பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் ரிவோல்ட். The Vellore revolt failed because there were no immediate help from outside. ஸோ Vellore revolt ஏன் ஃபெயில் ஆச்சு, எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, வெளியிலேருந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாருமே தமிழ் அந்த ரிவோல்ட்டை வந்து பிளான் பண்ணிங்க மட்டும்தான் உள்ளே இருந்தாங்களே தவிர அவுட் சைட்லேருந்து ஹெல்ப் வர்றதுக்கு அவங்க எந்த வழியுமே பண்ணல. ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஷோஸ் தட் ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் த ரிவோல்ட் ஹட் டன் பர்ஃபெக்ட்லி வெல். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இந்த எல்லாருமே ஒன்று கூடுறதுக்கு யார் முக்கியமாக காரணமாக இருந்தாங்க அப்படின்னா, சுபேதார் ஷேக் அதாம் அண்ட் ஷேக் ஹமீத் அண்ட் ஜமீதார் ஷேக் ஹுசைன் of the 2nd Battalion of 23rd Regiment and 2 Sebedars and the Jamidar Sheikh Kazim of the 1st Battalion of the 1st Regiment. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து இந்த வெல்லூர் ரிவோல்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக இருந்தாங்க. வெல்லூர் ரிவோல்ட் had all the foreboding of the Great Rebellion of 1857. ஸோ கிரேட் இந்தியன் ரெபல்லியனுக்கு 1857 நடந்ததுக்கு ஃபர்ஸ்ட்டு எது முக்கியமாக ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா, வெல்லூர் ரிவோல்ட்டு வந்துட்டு வெல்லூர் ரிவோல்ட்டை ஃபாலோ பண்ணி தான் கிரேட் ரெபல்லியும் வந்து நடந்திருக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து அவுட் சைட்லேருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. வெறும் அந்த பாளையக்காரர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண, அதாவது அந்த ஆர்கனைஸ் பண்ண அவங்க மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த வெல்லூர் ரிவோல்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிரேட் இண்டியன் ரெபல்லியன் சிவில் ரெபல்லியன் ஃபாலோயிங் த முஸ்லீம். ஆனால் கிரேட் இண்டியன் ரெபல்லியனில் சிவில் ரெபல்லியன்ஸும் வந்து உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1806 revolt was not confined to வெல்லூர் ஃபோர்ட், it echoed. வெல்லூர் ஃபோர்ட்டில் மட்டும் இந்த 1806 ரிவோல்ட் வந்து நிற்கல. ஸோ அது வந்து எங்கெல்லாம் எதிரொலிச்சுது அப்படின்னா,
ஹைதராபாத், வலாஜாபாத், பெல்லேரி, பெங்களூரு, நாண்டிடர்க் அண்டு சன்காரிடக் இந்த இடத்துலலாம் வந்து இந்த வெள்ளூரி வேர்ல்டு வந்து எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்த பார்ட் 1 வீடியோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நோட்ஸ் எடுத்துகிட்டு ஷார்ட் நோட்ஸு கீழே கமெண்ட்டில் வந்துட்டு நான் லிங்காக கொடுத்துறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுத்துறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.